குவாங் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2025 போட்டி இன்று சென்னை ஹயாத் ரிஜென்சியில் நடைபெறுகிறது. இதில் தமிழக வீரர்கள் 7 பேர் முதல் முறையாக பங்கேற்கின்றனர். குவாங் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டிகளின் 3வது சீசன் இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாஸ்டர்ஸ் மற்றும் சேலஞ்சர்ஸ் பிரிவுகளில் 20 வீரர்கள் பங்கேற்கின்றனர். மாஸ்டர்ஸ் பிரிவில் நெதர்லாந்து வீரர்கள் அனீஷ் கிரி, ஜோர்டான் வான் ஃபாரஸ்ட், இந்திய முன்னணி வீரர்கள் அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி, நிஹால் சரீன், அமெரிக்க வீரர் லியாங் அவோன்டர், ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் உள்ளிட்டோர் மோதுகின்றனர். ரஷ்யாவின் விளாடிமிர் ஃபெடோசிவ் விலகியதைத் தொடர்ந்து மாஸ்டர்ஸ் பிரிவில் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கிராண்ட் மாஸ்டர்களான கார்த்திகேயன் முரளி, வி பிரணவ் ஆகியோர் எலைட் மாஸ்டர்ஸ் பிரிவில் போட்டியிடுகின்றனர். எம் பிரணேஷ், ஆர் வைஷாலி, பன்னீர்செல்வம் இனியன், அதிபன் பாஸ்கரன், ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் சேலஞ்சர்ஸ் பிரிவில் விளையாடுகின்றனர். இதற்கான அறிமுக விழா தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. அப்போது பேசிய செஸ் வீராங்கனை வைஷாலி, செஸ் போட்டிகளில் பெண்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார். கிராண்ட் மாஸ்டர்ஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆனந்த் சார் அண்ட் நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடக்கிறதுனால, லைக் இந்த டோர்னமெண்ட்ஸ் நடக்கிறதுனால நிறைய சின்ன பசங்க நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. இன்னும் நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாக்க நல்லா இருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நல்ல க்ரோத் இருக்குது விமன் செஸ்க்கும். இன்னும் இது அதிகம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த ரீசெண்ட் வேர்ல்ட் கப் ரிசல்ட், லைக் நம்ம இந்தியாவிலேருந்து 2 பேருமே கோல்டன் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து இன்னும் நிறைய கேர்ள்ஸ் ப்ரொஃபஷ்னலாக விளையாடுவாங்க. வைஷாலி இந்த மாதிரி விளையாடுறதே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பிகாஸ் அவங்கள பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு கேர்ள் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் தே கேன் ஒன்லி பி அன் எக்ஸாம்பிள் அட் திஸ். 10 பிளேயர்ஸ் மாஸ்டர்ஸில், 10 பிளேயர்ஸ் சேலஞ்சர்ஸில் அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் 8 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ 10 பிளேயராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் 2 செக்ஷன்லேயும். அண்ட் 2 செக்ஷன்லேயும் ப்ரைஸ் மணி கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போட்டிகளின் மொத்த பரிசு தொகை 1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்ளும் வீரர்கள் 2026இல் நடைபெறும் கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தகுதி பெற தேவையான ஃபிடே புள்ளிகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.